செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியான வேங்கடவா நின்கொலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து உன் போலவாய் காண்பனி. உலகெங்கும் இருக்கின்ற சீனிவாசன் பஞ்சாங்கம் டீனர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 7ஆம் தேதி ஏப்ரல் 20/4/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் சப்தமி திதி. இன்றைய சப்தமி திதி இரவு 7:01 வரை இருக்கிறது. அதன் பிறகு அஷ்டமி திதி வருகிறது. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். பகல் 11:48 வரை பூராடம் நட்சத்திரம். அதன் பிறகு உத்திராடம் நட்சத்திரம். சித்தம் நாமயுகம், பத்ரை கரணம், நேத்திரம் 2 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூராடமும் ஞாயிற்றுக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், உத்திராடமும் ஞாயிற்றுக்கிழமை சேரும்போது அமிர்த யோகம் ஆக வேண்டியதும் நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக ஒரு நல்ல நாளாகவே இருக்கிறது. இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை சப்தமி கூடுவது சிறப்பானது. எதான்ற பானு சப்தமி என்று கூறுவார்கள். ஞாயிற்றுக்கிழமை சப்தமி கூடிய நாளிலே சூரிய தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினத்தில் நீங்கள் எந்த பூஜைகள் செய்தாலும் 1க்கு 10 மடங்கு அதிகமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆகவே ஜபங்கள் செய்வதற்கு, பூஜைகள் செய்வதற்கு இன்றைய தினம் மிக மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. மேலும் இன்றைய தினம் பூராடம் நட்சத்திரமாக இருப்பதனால் கணிதம் பயில்வதற்கு, அதாவது கணிதத்தை முறையாக பயில்வதற்கு, கடன் தீர்ப்பதற்கு, வியாதேசர்கள் மீண்டும் வியாதி வரக்கூடாது என்பதற்காக வியாதேசர்கள் குளிப்பதற்கு, பசுமாடுகள், விவசாயத்துக்கு தேவையான பசுமாடுகள் வாங்குவதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. இன்றைய தினம் பசுமாடுகள் வாங்கினால் அது நன்றாக பால் கறக்கும், நோய் நொடி இல்லாமல் நீண்ட நாள் நன்றாக இருக்கும் என்று இருக்கிறது. இன்றைய தினம் பானு சப்தமி. சப்தமி ஞாயிற்றுக்கிழமை செய்வது மிக சிறப்பானது. இன்றைய தினம் சூரிய பூஜை செய்வதற்கு, மேலும் எந்த தெய்வங்களுக்கான ஜபங்கள் செய்வதற்கு மிக ஏற்ற தினம். இன்றைய தினம் கொங்கணர் சித்தர் ஜெயந்தி. 18 சித்தர்கள் ஒருவர் கொங்கணர். அவருடைய அவதார தினம் இன்றைய தினம். இன்றைய தினம் சித்தர் வழிபாடு செய்பவர்கள் கொங்கணர் சித்தரை வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பானது. அடுத்து நாளைய தினம் திங்கட்கிழமை. விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 8ஆம் தேதி ஏப்ரல் 21/4/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று மாலை 6:59 வரை அஷ்டமி திதி. அதன் பிறகு நவமி திதி. உத்திராடம் நட்சத்திரம். பகல் 12:37 வரை உத்திராடம் நட்சத்திரம். அதன் பிறகு திருவோணம் நட்சத்திரம். சாத்தியம் நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. உத்திராடமும் திங்கட்கிழமையும் சேரும் போது மரண யோகம், திருவோணமும் திங்கட்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமை என்று பகல் 12:37 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம், அதாவது திங்கட்கிழமை என்று சோம சிரவணம். திங்கட்கிழமை திருவோணம் நட்சத்திரம் அன்றைய தினம் பகல் 12:37 பிறகு கூடுகிறது. அதன் பிறகு சிரவண நட்சத்திரம் மாலை நேரத்தில் இருப்பதனால் அன்றைய தினம் ஹயக்கிரவரை வழிபாடு செய்வதற்கு, அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. காலாஷ்டமி, தேய்பிரை அஷ்டமி, கருப்பு அஷ்டமி, சனாதன அஷ்டமி என்று கூறுவார்கள். ஒவ்வொரு தேய்பிரை அஷ்டமிக்கும் சிவபெருமானுடைய ஒரு பெயர் இருக்கிறது. ஆகவே சனாதன அஷ்டமி என்று இந்த திங்கட்கிழமையை கூறுவார்கள். அன்றைய தினம் ஸ்ரீ நடராஜர் அபிஷேகம். எல்லா சிவன் கோயில்களும் நடராஜருக்கு அபிஷேகம் செய்வார்கள். அந்த அபிஷேகத்தை நாம் தரிசனம் செய்தால் தொழில் போட்டிலே வெற்றி கிடைக்கும். மேலும் திங்கட்கிழமை என்று கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கும், சனாதனாஷ்டமியாக இருப்பதனால் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் 4 ஜாமங்களிலும், இரவு 4 ஜாமங்களிலும் சிவ பூஜை செய்தால் நிச்சயமாக சிவபெருமானுடைய பேரருள் கிடைத்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் அஷ்டமி அன்றைய தினம் மாலை வரை இருப்பதனால் அன்றைய தினம் பைரவர் வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை. விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 9ஆம் தேதி ஏப்ரல் 22/4/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று மாலை 6:13 வரை நவமி திதி. அதன் பிறகு தசமி திதி. செவ்வாய்க்கிழமை திருவோணம் நட்சத்திரம். பகல் 12:44 வரை திருவோணம் நட்சத்திரம். அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். சுபம் நாமயுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 1 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திருவோணமும் அவிட்டமும் செவ்வாய்க்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகம் இருக்கிறது. அன்றைய தினம் திருவோணத்திற்கான விரதம் இருந்து பெருமாளை ஆராதனை செய்வதற்கு, பெருமாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக இருக்கிறது. அன்றைய தினம் பெருமாளுக்காக நீங்கள் விரதம் இருந்து, நீங்கள் செவ்வாய்க்கிழமை திருவோணம் சேர்ந்து அந்த நாளிலே விரதம் இருந்து பெருமாளை வணங்கினால் பூமி லாபம் கிடைக்கும் இருக்கிறது. ஆகவே அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று திருவோணம் நட்சத்திரம் என்று அவசியம்
பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு அவருடைய உயரத்திற்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல துளசி மாலை அணிவித்து 11 தீபங்கள் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நிச்சயமாக பூமி லாபம் கிடைக்கும், நினைத்த காரியங்கள் கைகூடும், பூமி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும். உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் பற்றிய தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுடைய கெட்ட பலன்கள் குறைந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து புதன்கிழமை, விசுவாவசு வருஷம் சித்திரை மாதம் 10ஆம் தேதி ஏப்ரல் 23/4/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று தசமி திதி. புதன்கிழமை தசமி திதி மாலை 4:43 இருக்கிறது. அதன் பிறகு ஏகாதசி திதி. அன்றைய தினம் பகல் 12:07 வரை அவிட்டம் நட்சத்திரம், அதன் பிறகு சதயம் நட்சத்திரம், சுப்ரம் நாமிகம், பத்ரை கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் அவிட்டமும் புதன்கிழமை சேரும் போது பிறப்பட அரிஷ்ட யோகம், புதன்கிழமையும் சதயம் சேரும் போது சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை என்று பகல் 12:07 வரை பிறப்பட அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் புதன்கிழமை என்று சுப காரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அவசியம் செய்தே ஆக வேண்டும் என்றால் பகல் 1:30 பிறகு நல்ல காரியங்களை செய்யலாம், அதுவரை செய்யக்கூடாது. அன்றைய தினம் வாஸ்து. வாஸ்து என்பது அன்றைய தினம் 5 நாளிகையிலே எழுகிறது. அந்த வாஸ்து நேரம் 8:54 முதல், அதாவது காலை 8:54 முதல் 9:30 வரை வாஸ்து நேரம். அந்த வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்யலாம். பொதுவாக வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜைகள் செய்வதற்கு மரண யோகம் சித்தியோகம் என்ற பிரச்சனை எல்லாம் எதுவும் கிடையாது என்று பொதுவாக சொல்லுவார்கள். ஆகவே அன்றைய தினம் வாஸ்து நேரம் 8:54 முதல் 9:30 வரை காலை நேரத்தில். அது நம்முடைய சுபமூர்த்த நாட்கள் மற்றும் பண்டிகை விசேஷங்கள் என்ற புத்தகத்தில் இந்த நேரம் என்பது பல ஊர்களுக்கு, அதாவது சூரிய உதயத்துக்கு அசமுக்கு தகுந்த மாதிரி பல ஊர்களுக்கு இந்த நேரம் மாறும். அவ்வாறு மாற்று கொடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நீங்கள் பார்த்து கொள்ளலாம். ஆனால் பொதுவாக 6 மணி சூரியன் உதயமாகின்ற இடங்கள்ல 8:54 முதல் 9:30 வரை உங்களுக்கு வாஸ்து நேரம். 6 மணிக்கு முன்னோ பின்னோ சூரிய உதயமானால் அது தகுந்த மாதிரி மாறும். ஒரு 5 நிமிடம் 10 நிமிடம் முன்பின் இருக்கும். அடுத்து வியாழக்கிழமை. அன்றைய தினம் வாஸ்து. அன்றைய தினம் திருநாவுக்கரசருடைய ஜெயந்தி தினம். அடுத்து வியாழக்கிழமை விசுவாச வருஷம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி ஏப்ரல் 24/4/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை என்று ஏகாதசி திதி. அந்த ஏகாதசி திதி பகல் 2:32 வருகிறது. அதன் பிறகு துவாதசி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் சதயம் நட்சத்திரம். பகல் 10:49 வரை சதயம், அதன் பிறகு பூரட்டாதி நட்சத்திரம். பிராமியம் நாமயுகம், பாலவக்கரணம், நேத்திரம் 1, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சதயமும் வியாழக்கிழமை சேரும் போது மரணயோகம், பூரட்டாதியும் வியாழக்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆக வியாழக்கிழமை என்று பகல் 10:49 வரை மரணயோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. ஒவ்வொரு ஏகாதசிக்கும் ஒரு பெயர் இருக்கிறது. அன்றைய ஏகாதசிக்கு பாப விமோசன ஏகாதசி என்று கூறுவார்கள். எப்படிப்பட்ட பாவங்கள் இருந்தாலும் அந்த பாவங்கள் போவதற்காக அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று, ஏகாதசியாக இருப்பதனால் அன்றைய தினம் பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளுக்கு துளசி மாலை அணிவித்து 11 தீபங்கள் ஏற்ற வேண்டும். அதன் மூலமாக எப்படிப்பட்ட பாவங்களும் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதுவும் முக்கியமாக வியாழக்கிழமை ஏகாதசி என்றால் அதற்கு ஜீவவார ஏகாதசி என்று கூறுவார்கள். அன்றைய தினம் பெருமாளை வழிபாடு செய்தால் நல்ல ஜீவன் ஆயுள் விருத்தி என்றும் இருக்கிறது. அன்றைய தினத்துல பெருமாள் வழிபாட்டுக்கு வியாழக்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய தினம் நீங்கள் அவசியமாக சுபகாரியங்கள் செய்ய வேண்டும் என்றால் 11 மணிக்கு பிறகு, அதாவது பகல் 11 மணிக்கு பிறகு நல்ல நேரம் பார்த்து நீங்கள் தாராளமாக சுபகாரியங்கள் செய்யலாம். அடுத்து வெள்ளிக்கிழமை. விசுவாச வருஷம் சித்திரை மாதம். சித்திரை மாதம் 12ஆம் தேதி ஏப்ரல் 25/4/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று துவாதசி திதி. அன்றைய துவாதசி திதி என்பது பகல் 10:45 இருக்கிறது. அதன் பிறகு திரோதசி திதி. அன்றைய நட்சத்திரம் பூரட்டாதி நட்சத்திரம். காலை 8:53 வரை பூரட்டாதி நட்சத்திரம், அதன் பிறகு உத்திரட்டாதி நட்சத்திரம் என்று வருகிறது. அன்றைய தினம் மகேந்திரம் நாம் யுகம், தைத்துலாக்கரணம், நேத்திரம் 0, ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. பூரட்டாதியும் உத்திரட்டாதியும் வெள்ளிக்கிழமை சேரும்போது சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் நாள் முழுதுவாங்க சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். உங்கள் ஜாதகத்திற்கு தோஷங்கள் இருந்தால் அந்த தோஷங்களுக்கான பரிகாரங்கள் செய்வதற்கும் வெள்ளிக்கிழமை மிக ஏற்றதமாக இருக்கிறது. அன்றைய தினம் பிரதோஷம். அன்றைய தினம் பிரதோஷமாக இருப்பதனால் மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமான் கோயிலுக்கு சென்று அங்கே அபிஷேகங்களுக்கு தரிசனம் செய்துவிட்டு அதன் பிறகு சிவபெருமானை வணங்கிவிட்டு வந்தால் எப்படிப்பட்ட பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருக்கின்ற
பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அன்றைய தினம் மத்ஸ்ய ஜெயந்தி. 10 அவதாரத்தில் முதல் அவதாரம் மத்ஸ்ய அவதாரம். அதாவது பெருமாள் மீனாக உருவெடுத்த அவதாரம். அந்த மத்ஸ்ய அவதாரம் அன்றைய தினம் இருக்கிறது. அன்றைய தினத்திலே பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. மத்ஸ்ய அவதாரமாக திருப்பதிக்கு அருகிலே நாகலாபுரம் என்ற ஊரிலே மத்ஸ்ய அவதாரத்திற்கு என்று கோயில் இருக்கிறது. அங்கே தரிசனம் செய்துவிட்டு வரலாம். இல்லாவிட்டால் நம்முடைய வீட்டிலே இருந்து கொண்டே நீங்கள் பெருமாளை வழிபட்டாலும் மத்ஸ்ய அவதாரமாக நினைத்து பெருமாளை வழிபாடு செய்வதும் மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் வைத்திருதி சிராதங்கள் செய்வதற்கு, முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக இருக்கிறது. அன்றைய தினம் காலை 8:53 பிறகு, அதாவது 9 மணிக்கு பிறகு சீமந்தம், வளைகாப்பு, குழந்தைகளுக்கான நாமகரணம், அன்னப்பிராசனம் போன்ற அனைத்து நல்ல காரியங்களும் செய்யலாம். பெண் பார்த்தல், வாரன் பார்த்தல், ஜாதக பரிவர்த்தனை செய்தல், மாப்பிள்ளை வீட்டார் பெண் வீட்டிலும், பெண் வீட்டார் மாப்பிள்ளை வீட்டிலும் உணவருதல் போன்ற நல்ல காரியங்களை வெள்ளிக்கிழமை தாராளமாக செய்யலாம். அடுத்து சனிக்கிழமை, விஸ்வாசு வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி. அன்றைய தினம் ஏப்ரல் 26/4/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை சூரிய உதயத்திலிருந்து மறுநாள் சூரியத்திற்குள் 3 திதிகள் கூடுகிறது. காலை 8:28 வரை திரோதசி திதி. சனிக்கிழமை காலையில 8:28 வரை திரோதசி திதி. அதன் பிறகு மறுநாள் விடியற்காலை 4:50 வரை சௌர்தசி திதி. அதன் பிறகு அமாவாசை திதி என்று 3 திதிகள் கூடுகிறது. 3 திதிகள் கூடினால் அதற்கு அவமாகம் என்று கூறுவார்கள். அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் அதே போலவே நட்சத்திரமும் 3 நட்சத்திரம் வருகிறது. காலையில் 6:27 வரை உத்திரட்டாதி. அதன் பிறகு இரவு 3:39 வரை ரேவதி. அதன் பிறகு அசுனி என்று 3 நட்சத்திரங்கள் கூடுகிறது. 3 திதிகள் 3 நட்சத்திரங்கள் அன்றைய தினம் கூடுகிறது. அன்றைய தினம் அதே போலவே யோகமும் 3 யோகங்கள் கூடுகிறது. காலை 6:33 வரை வைத்திருதி நாம் யோகம், அதன் பிறகு விஸ்கம்பம், அதன் பிறகு பிரீதி என்று 3 நாம் யோகங்கள் கூடுகிறது. அதே போலவே கரணமும் 3 கரணங்கள். அன்றைய தினம் திதி, நட்சத்திரம், யோகம், கரணம் அனைத்தும் 3 வருகிறது. ஆகவே அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்றைய தினம் சுப காரியங்கள் செய்யக்கூடாது. செய்தால் அது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்காது. அன்றைய தினம் உத்திரட்டாதியும் சனிக்கிழமையும் சேரும்போது சித்தியோகம், சனிக்கிழமையும் ரேவதியும் சேரும்போது பிரபல அரிஷ்ட யோகம், சனிக்கிழமையும் அஸ்வினியும் சேரும்போது சித்தியோகம். ஆகவே சனிக்கிழமை என்று காலை 6:27 வரை மட்டுமே சித்தியோகம். அதன் பிறகு நாள் முழுதுமாக இரவு 3:39 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தியோகம். ஆகவே அன்றைய தினம் சுபகாரியங்கள் தவிர்க்கப்பட வேண்டும். அன்றைய தினம் மாத சிவராத்திரி, மாதம் சிவராத்திரி விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்பவர்களுக்கு அன்றைய தினம் சிவராத்திரி விரதம் இருப்பதற்கு, சிவனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றமாக இருக்கிறது. அன்றைய தினம் சிவஸ்நானம், சிவன் இருக்கின்ற கோயிலில் அதற்கு அருகில் இருக்கிற நீர்நிலைகளை குளித்து பாவங்கள் போக்குவதற்கு சிவஸ்நானம், அதாவது சிவன் கோயிலுக்கு அருகில் இருக்கின்ற நீர்நிலைகளை குளித்து பாவத்தை போக்கிக் கொள்வதற்கு மிக ஏற்றமாக இருக்கிறது. அன்றைய தினம் ஸ்ரீரங்கம் பெரிய பெருமாளுடைய சித்திரை தேர். அன்றைய தினம் ரேவதி நட்சத்திரம், சித்திரை மாதம் ரேவதி நட்சத்திரம் என்பது ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய திருநட்சத்திரம். ஆகவே அன்றைய தினம் சித்திரை தேர் என்று மிக விசேஷமாக ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோயிலில் கொண்டாடுவார்கள். அதை தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பானது. பொதுவாக அன்றைய தினம் தான தர்மங்கள் செய்தால் நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் மிதுனம், கடகம், சிம்மம். இந்த 3 ராசிகளுக்கு சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 20 ஞாயிற்றுக்கிழமை மாலை 6:04 முதல் ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை இரவு 12:31 வரை சந்திராஷ்டகம். ஆக மிதுன ராசியில பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 21 திங்கட்கிழமை, ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 22 செவ்வாய்க்கிழமை இரவு 12:31 முதல் ஏப்ரல் 24 வியாழக்கிழமை இரவு 3:25 வரை சந்திராஷ்டகம். ஆக கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 23 புதன்கிழமை, ஏப்ரல் 24 வியாழக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 24 வியாழக்கிழமை இரவு 3:25 முதல் ஏப்ரல் 26 சனிக்கிழமை இரவு 3:39 வரை சந்திராஷ்டகம். ஆக சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு ஏப்ரல் 25 வெள்ளிக்கிழமை, ஏப்ரல் 26 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களை நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அல்லது குலதெய்வ வழிபாடு, இஷ்டதெய்வ வழிபாடு செய்துவிட்டு நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். இவ்வாறாக இந்த வார்த்தைய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.